ஹாய் guys, வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அரேஸ்ல மீடியம் ப்ராப்ளம்ல வந்து சார்ட் அண்ட் அரே ஆஃப் ஜீரோஸ் ஒன்ஸ் அண்ட் டூஸ். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் guys. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராப்ளம். இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல நமக்கு ஜீரோ ஒன் அண்ட் டூன்ற எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த எலமெண்ட்டும் இருக்காது. அண்ட் அதை வந்து நம்ம சார்ட் பண்ணணும். ஓகேயா? இது வந்து நம்ம ஈஸியா நம்ம ஷார்ட் மெத்தட் எழுதிறலாம். பட் அத வந்து நம்ம ரொம்ப ஆப்டிமைஸ்டா பண்றது தான் அதோட இந்த ப்ராப்ளமோட இன்ட்ரெஸ்ட்டே இருக்கு. ஓகே. இப்போ அ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் நம்ம ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்ரோச்ச நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஜஸ்ட் இந்த அ எலமெண்ட்ஸ் இந்த அரேல 0, 1, 2ன்னு குடுத்துருவாங்க. அத நம்ம சார்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் இந்த ஆக்சுவல் ப்ராப்ளமே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட்டா எல்லா ஜாவா, பைத்தான், சி ப்ளஸ் எல்லாத்துலயும் நமக்கு இன்பில்ட்டா சார்ட் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? நமக்கு அந்த சார்ட்ட யூஸ் பண்ணி இந்த அரேவ ஜஸ்ட் நம்ம சார்ட் பண்ணி அனுப்பிச்சோம்னாலே, இது அரே டைரக்ட்டா நமக்கு 0 எவ்வளோ 0 இருக்கும்? 1, 2, 3, 4, 5. ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஜீரோஸ், நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 2ன்ற மாரி நமக்கு சார்ட் ஆயிடும். ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க நார்மலா பபிள் சார்ட் அந்த இல்ல செலக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட்ன்னு நீங்க சார்ட்ட எழுதி கூட நம்ம இத ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லன்னா இது இன்பில்ட்டான சார்ட் இருக்கும். நம்ம இதையே ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த மாரி ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்? டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு ஆப்வியஸா என்ன வரும்னாலே n log n. பிகாஸ் நம்ம சார்ட் பண்றதுனாலே n log n தான். ஓகே. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்? நம்ம குடுத்திருக்க அரேவே தான் நம்ம அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்றோம். நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் யூஸ் பண்ணல. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஸோ n வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே காய்ஸ். இப்பதான் நம்ம ஆக்சுவல் ப்ராப்ளம்குள்ளேயே போறோம். ஸோ நம்ம ஆப்டிமல் அப்ரோச் பார்க்கலாம். ஓகே. ஓகே காய்ஸ். இந்த அப்ரோச்ச டச் நேஷனல் ஃபிளாக் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது என்ன அல்காரிதம் ஆக்சுவலா அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் 3 வேரியபிளா நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது லோ, ஹை அண்ட் மீடியம். லோ, ஹை அண்ட் மீடியம். நம்ம 2 பாயிண்டர் அப்ரோச் மாதிரி தான். பட் இங்க நம்ம 3 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஓகேயா? ஜஸ்ட் நான் ஹெச் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இத எல்ன்னு போட்டுக்கிறேன். அண்ட் மீடியம் வந்து எம். ஓகேவா? ஸோ லோன்றது இங்க இருக்கும். அதாவது லோனா 0 குறி மென்ஷன் பண்ணும். ஹைனா 2 மென்ஷன் பண்ணும். மிட் அப்படின்னா 1 மென்ஷன் பண்ணும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம்னா, எப்பயுமே நம்ம மிட்ட வச்சு நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த அல்காரிதம்ல மெயினா நம்ம மிட்ட வச்சு பார்த்துட்டு வரோம். ஓகேவா? ஸோ லோ இங்க, லோ ஃபர்ஸ்ட்ல, ஹை லாஸ்ட்ல அண்ட் மிடில் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? நம்ம இத ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணும்போது மிடில்ல தான் நம்ம மேக்ஸிமம் வச்சு பார்த்துட்டு வருவோம். ஸோ எப்போ வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கணும் இந்த ப்ராசஸ் அப்படின்னா, மிட் வந்து ஹைய தாண்டுற வரைக்கும். ஓகேவா? மிட் இங்க இருந்து இங்க, நெக்ஸ்ட் இங்கன்னு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாரி எல்லும் மேபி மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. ஹெச்சும் முன்னாடி மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு எப்போ வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னா, இந்த எம் வந்து இந்த ஹெச்ச கிராஸ் ஆகுற வரைக்கும். எம் இங்க போய்க்கிட்டே இருக்கு. இந்த ஹெச்சும் வந்துகிட்டே இருக்கும். இது கிராஸ் ஆகுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஹெச் அண்ட் எம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் மிட் என்ன பார்க்கும்போது, மிட் வந்து 0வா இருக்கு. அப்ப என்ன நமக்கு பண்ணணும் அப்படின்னா, மிட் 0வா இருக்கு அப்படின்னா, லோவையும் மிட்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கணும். ஓகேயா? ஆ மிட் வந்து 0வா இருக்குன்னா, 0 எத நமக்கு குறிக்கும்னு நான் சொன்னேன்? லோவ தான் குறிக்கும்னு சொன்னேன். அப்போ மிட் 0வா இருந்ததுன்னா, எல்லையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வாப் பண்ணா ஒண்ணுதான், ஸ்வாப் பண்ணலனாலும் ஒண்ணுதான். பிகாஸ் 2 ஒரே இடத்துல தான் இருக்கு. ஓகேயா? ஸ்வாப் பண்ணிட்டு நம்ம மிட்டையும் பிளஸ் பிளஸ் ஆஸ் வெல் அஸ் லோவையும் பிளஸ் பிளஸ் ஆக்குறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மிட் வந்து 0வா இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? ஸ்வாப் பண்றோம். மிட்டையும் எல்லையும் ஸ்வாப் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்றோம்? மிட் பிளஸ் பிளஸ் அண்ட் லோ பிளஸ் பிளஸ் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேயா? இப்போ இது ஒரு ஸ்டெப் முடிஞ்சது. மிட் 0வா இருந்தா இதுதான் ப்ராசஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? பிகாஸ் எல் வந்து 0வோட ஸ்டோர் ஆயிடுச்சு. அதனால எல்லையும் மூவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எம் வந்து 1. ஓகே. எம் வந்து நமக்கு 1ஆ தான் இருக்கணும். பிகாஸ் எல் 0 குறிக்கும், எம் 1 குறிக்கும், ஹெச் 2 குறிக்கும்ல. இப்போ எம் வந்து 1ஆ தான் இருக்கணும். ஸோ எம் 1ஆ இருந்ததுன்னா நம்ம எந்த ஸ்வாப்பும் பண்ண தேவையில்ல. அது கரெக்ட்டா இருக்கு. அப்போ நம்ம ஜஸ்ட் எம்ம மட்டும் மூவ் பண்ணிக்கிறோம். இஃப் எம் வந்து 1ஆ இருக்குன்னா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? எம் பிளஸ் பிளஸ் அவ்வளோதான். ஓகே காய்ஸ். இப்பயும் நமக்கு என்ன இருக்கு? எம் கரெக்ட்டா 1 தான் இருக்கு. அப்ப நோ ப்ராப்ளம். நான் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறோம்.
ஓகே. இப்போ நமக்கு மிடில் வந்து 0வ பாயிண்ட் பண்ணுது. அப்ப நம்ம என்ன பண்ணியிருந்தோம், என்ன பண்ணணும், ஜஸ்ட் லோவையும் மிட்டையும் ஸ்வாப். இப்ப ஸ்வாப் பண்ண என்ன ஆகும், இங்க 0 ஆயிடும், இங்க 1 ஆயிடும். ஓகேவா? இங்க 0, இங்க 1. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லோ பிளஸ் பிளஸ், மிட் பிளஸ் பிளஸ். இந்த லோவும் நமக்கு முன்னாடி வந்துரும், இந்த மிட்டும் நமக்கு முன்னாடி வந்துரும். ஓகே. அண்ட் அகைன் இப்ப மிட் என்ன 1. 1 இருந்தா என்ன ப்ராசஸ், ஜஸ்ட் பிளஸ் பிளஸ், வேற எதுவுமே பண்றது இல்ல. பிளஸ் பிளஸ் பிளஸ். ஓகே. இப்ப நமக்கு டிஃபரண்ட் பாயிண்ட். ஓகே. இப்ப நமக்கு எம் 2ஆ வருதுன்னா 2 எதை குறிக்கும், ஹெச். அப்ப இந்த 2 வந்து கடைசியா தான் நமக்கு போகணும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் ஸ்வாப், எம் ஹெச்சையும் நம்ம ஸ்வாப் பண்றோம். அதனால நமக்கு இங்க என்ன இருக்கும், இந்த 2 வந்து இங்க வந்திருக்கும், இந்த ஹெச்ல இருக்க 1 இங்க வந்திருக்கும். ஸோ ஹெச்ல இருக்க 1 இங்க, இந்த 2 இங்க போயிருக்கும். போயிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த டைம்ல ஹெச்ச மட்டும் நம்ம மைனஸ் மைனஸ் பண்றோம். எம் மூவ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, இங்க ஹெச்ல இருந்து இங்க வந்திருக்கிறது 1ஆ கூட வந்திருக்கலாம், 0வா கூட வந்திருக்கலாம். பிகாஸ் அது நம்ம 1ஓ 0 2மே இருக்கலாம். அதனால நம்ம எம் மூவ் பண்ணிடக்கூடாது. இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் எம் அது என்னன்னு பார்க்கணுமே தவிர, ஹெச்ச மட்டும் தான் நமக்கு மூவ் பண்ணணும். ஓகே. இப்போ நமக்கு 1 தான் வந்திருக்கு. ஸோ மிட் என்ன பண்றோம், ஜஸ்ட் பிளஸ் பிளஸ். இப்பயும் நமக்கு 1 தான் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் பிளஸ் பிளஸ். நமக்கு 2 வந்திருந்தா, மிட் 2 வந்திருந்தா என்ன பண்ணணும், மிட் 2 வந்திருந்தா நம்ம என்ன பண்ணணும், எழுத மறந்துட்டோம். ஸோ எஸ், ஹெச்சையும் அதாவது எம்மையும் ஸ்வாப் பண்ணிட்டு ஹெச் மைனஸ் மைனஸ் அதுதான் பண்ணோம். நம்ம என்ன பண்றோம், ஹெச் அண்ட் எம் அண்ட் ஹெச் ஸ்வாப். அப்போ அந்த 0 இங்க வந்துரும், இந்த 2 இங்க போயிடும். என்ன பண்ணுவோம், ஹெச் மைனஸ் மைனஸ். ஸோ ஹெச் இங்க வந்திருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் இப்போ எம் அப்படிங்கிறது 0 நமக்கு. எம் 0 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 0னாலே எம்மையும் எல்லையும் நம்ம ஸ்வாப் பண்ணணும். அப்போ எல் எங்க இருக்கு, இந்த எலமெண்ட். இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிட்டு இங்க 0 வந்துரும், இங்க 1 வந்துரும். ஜஸ்ட் என்ன பண்றோம், எல் பிளஸ் பிளஸ், எம் பிளஸ் பிளஸ். ஓகே. அகைன் த சேம். என்ன பண்றோம், இது M0. அதே மாதிரி எல்லையும் நம்ம இதையும் ஸ்வாப் பண்ணிட்டு எல் பிளஸ் பிளஸ், எம் பிளஸ் பிளஸ். ஓகே. இப்போ ஹெச் எம் கரெக்டா தான் இருக்கு, இன்னும் கிராஸ் பண்ணல. இப்போ அகைன் நம்ம பார்க்குறோம். அகைன் நம்ம பார்க்கும்போது எம் வந்து 0. ஸோ அதே மாதிரி இதையும் ஸ்வாப் பண்றோம். இந்த 0, அந்த 1 இங்க வந்துரும், இந்த 0 இங்க போயிடும். அகைன் எல் பிளஸ் பிளஸ், எம் பிளஸ் பிளஸ். இந்த பாயிண்ட்ல நமக்கு ஹெச் வந்து எம் கிராஸ் பண்ணிருச்சு. ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதா? எம் வந்து ஹெச்ச கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். லூப்பே ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிக்குவோம். இப்போ நீங்க இந்த ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இங்க ஆன்சர்ல என்ன இருக்கு, ஜஸ்ட் நான் ரவுண்ட் ஆஃப் பண்றேன். பார்த்தீங்கன்னா 0 0 0 0 0 1 1 1 1 1 2 2. ஆக்சுவலா நமக்கு ப்ராப்ளம் சார்ட் ஆயிடுச்சு. இதை நீங்க 2 3 எக்ஸாம்பிள் வச்சு நீங்க பொறுமையா ட்ரை பண்ணி பார்த்தீங்க. இதுதான் மெயின் லாஜிக். ஆக்சுவலா என்ன லாஜிக் அப்படின்னா, இஃப் எம் ஆஃப், அதாவது நம்ஸ் அரே ஆஃப் எம் மிட் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்வாப் ஆஃப் இங்க என்ன எழுதியிருக்கோம், எம் அண்ட் அரே ஆஃப் எம்மையும் அரே ஆஃப் லோவையும் நம்ம ஸ்வாப் பண்ணிட்டு ஜஸ்ட் எல் பிளஸ் பிளஸ் அண்ட் எம் பிளஸ் பிளஸ். இதுதான் இந்த லாஜிக். நெக்ஸ்ட் 3 லாஜிக் தான். நெக்ஸ்ட் இஃப் அரே ஆஃப் எம் மிட் வந்து நமக்கு 1ஆ இருக்கு அப்படின்னா, மிட்டோடது ஆக்சுவலா 1 தான். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் மிட் பிளஸ் பிளஸ். அதே மாதிரி இஃப் அரே ஆஃப் எம் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் என்ன பண்றோம், ஹை கூட ஸ்வாப் பண்றோம். ஸ்வாப் தட் எம் வித் ஹை, அதாவது அரே ஆஃப் எம் அண்ட் அரே ஆஃப் ஐ ஸ்வாப் பண்ணிட்டு நம்ம ஹெச் மட்டும் மைனஸ் மைனஸ் பண்றோம். ஏன் நம்ம எம் பண்ணல அப்படின்னா, நமக்கு ஸ்வாப் பண்ணும்போது எம்ல 0 வந்திருக்கா 1 வந்திருக்கான்றதே நமக்கு தெரியாது. அதனால நம்ம எம் மூவ் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் லாஜிக் காய்ஸ். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுல, இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன வரும் அப்படின்னா, நமக்கு ஆர்டர் ஆஃப் என். பிகாஸ் நம்ம இந்த எல் அப்படிங்கிறத, இந்த எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ஒரு தடவை தான் டிராவல்ஸ் பண்ணோமே தவிர, நம்ம இந்த எலமெண்ட் மட்டும் 2 தடவை டிராவல்ஸ் பண்ணோம். ஸோ விச் இஸ் வெரி ஸ்மால், அது நெக்லிஜிபிள் தான். ஸோ நம்ம எல்லா எலமெண்ட்டையும் ஜஸ்ட் ஒரே தடவை தான் டிராவல்ஸ் பண்றோம். ஸோ ஆர்டர் ஆஃப் என். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு ஆர்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். பிகாஸ் எல், ஹெச் அண்ட் எம்னு நம்ம வெறும் 3 வேரியபிள் தான் எடுத்துருக்கோம். அதனால இந்த கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே கைஸ். அண்ட் இதோட கோட் பார்த்தோம் அப்படின்னா,
ஓகே. இதுதான் ஆக்சுவல் கோட். நான் சப்மிட் பண்றேன். ஓகே. எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. நம்ம அங்க போன அதே சேம் லாஜிக் தான். ஓகே கைஸ். We will Java and Python code நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். We will meet on next video. Thank you.